திருப்பத்தூரில் கிட்டத்தட்ட 13 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடத்தியது யார்? எப்படி தகவல் வந்தது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல் விளக்கம். வணக்கம் மோகன்ராஜ். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் கிராமிய காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக காஞ்சிபுரத்திலிருந்து வந்த லாரியை சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 13 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக ரேஷன் அரிசி எடுத்துச் சென்றது குறித்து லாரி ஓட்டுநர் பிரதீப் குமார் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது லாரி ஓட்டுநர் பிரதீப் குமார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவர் போலியான ரசீதுகள் மூலம் காஞ்சிபுரத்தில் இருந்து கர்நாடகா மாநிலத்திற்கு ரேஷன் அரிசியை கடத்தி சென்றது தெரிய வந்தது. உடனடியாக லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 13 டன் ரேஷன் அரிசியை தமிழ்நாடு வாணிபர் நுகர்பொருள் வாணிப கிடங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பிரதீப் குமாரை கைது செய்து அவரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ். நிகழ்விட செய்திக்கு நன்றி அரவிந்தன்.